ஹமாஸ் உயர்மட்ட தளபதி இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக்கொலை. காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுதக் குழு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் ஹமாஸின் மேற்கு கரையின் ஜெனின் நகரக்கிளையின் பிரதான தளபதி இஸ்ரேலிய படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஹமாஸ் ஆயுதக் குழுவின் ஜெனின் நகரக்கிளையின் தளபதியாக செயற்பட்டு வந்த வசீம் ஹாஷிம் உட்பட ஹமாஸ் ஆயுதக் குழுவைச் சேர்ந்த 3 பேர் இன்று ஜெனின் நகரின் சப்பாட்டா என்ற இடத்தில் காரில் சென்று கொண்டிருந்தனர். தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் கார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் ஹமாஸ் கமாண்டர் வாசிம் ஹாஷிம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதற்கிடையில் மீதமுள்ள 2 பயங்கரவாதிகள் தப்பியோடினர். இதையடுத்து தப்பியோடிய பயங்கரவாதிகளை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 2 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட ஹமாஸ் ஆயுதக் குழுவின் தளபதி ஜெனின் இஸ்ரேலில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அதிகரிப்பு. RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு தற்போது Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் Z+உடன் கூடுதல் பாதுகாப்பை ASL அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி லியேசான் வழங்க உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு பாதுகாப்பு படையான SPG பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது நாட்டிலேயே மிக உயர்ந்த பாதுகாப்பு நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஹெராயின், கொகைன் போன்ற போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு. ஆளுநர் RN ரவி. சென்னை நுங்கம்பாக்கம் கிறிஸ்தவ மகளிர் கல்லூரியில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெறுபவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள். பெண்கள் வேலைக்காக காத்திருக்காமல் தங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் பாவனை தனி மனிதனை மட்டுமின்றி ஒரு சமூகத்தையும் அழைக்கின்றது எனவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை அவனி லெகாராவுக்கு வாழ்த்துகள். பாராலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப் பதக்கம் வென்று தேசத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுகள் இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க விரும்பும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்துள்ளது. இதேபோல் மற்றொரு குறிப்பில் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள இந்தியாவின் மோனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் உணர்வு பூர்வமான வெற்றி தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி திட்டத்தில் தமிழகம் கையெழுத்திட வேண்டும முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் பதில் கடிதம். தமிழ் மொழியுடன் பன்மொழி கற்கும் மாணவர்களை ஊக்குவிக்க மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. மாணவர்கள் தமிழ் கற்க உதவும் வகையில் கடந்த ஜூலை மாதம் தமிழ் சேனல் தொடங்கப்பட்டது. சமக்ரா சிக்ஷா திட்டம் என்பது கல்வியை உலகமயமாக்குவதற்கான மிகப்பெரிய மத்திய அரசின் திட்டமாகும். 2024 முதல் 25 வரை ஆம் நிதியாண்டில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு 2152 கோடி வழங்க வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்துக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியுள்ளார். சத்ரபதி சிவாஜி சிலை சேதம் அடைந்ததற்கு பிரதமர் மோடி வருத்தம். மால்வானில் சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததற்கு வருத்தம் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் 76,000 கோடி மதிப்பிலான வடவான் துறைமுக திட்டத்துக்கும் 1560 கோடி மதிப்பிலான பல்வேறு மீன்பிடி திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அப்போது உணர்ச்சிவசப்பட்ட பிரதமர் மோடி, தனக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜா வெறும் பெயர் அல்ல, தெய்வம் என்று கூறினார். வடவான் துறைமுகம் மிகப்பெரிய சரக்கு கையாளும் துறைமுகமாக மாறும் என்றும் இதன் மூலம் இப்பகுதியில் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.